உடனடி செய்தி. இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே பிரிவிற்கு புதிய தேர்தல் சின்னம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணைய நடைமுறைகளின் அடிப்படையில் இந்த சின்ன ஒதுக்கீடு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே பிரிவு தலைவர் ராம்தாஸ் அத்வாலே தொடர்புடைய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே 2026 தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியாவில் அரசியல் கூட்டணிகள் தீவிரமடைந்து வருகின்றன. கூட்டணி ஆலோசனைகள் வேகமெடுத்து வரும் நிலையில் யார் யாருடன் இணைய உள்ளனர் என்ற அரசியல் கணக்குகள் ஆரம்பமாகியுள்ளன. முக்கிய கட்சிகள் தங்கள் வாக்கு வங்கியை வலுப்படுத்த புதிய கூட்டணி வாய்ப்புகளை ஆராய்கின்றன. இளம் தலைமுறை வாக்காளர்களை ஈர்க்கும் முயற்சியும் தீவிரமாகிறது. 2026 தேர்தலில் அதிகார சமநிலை மாறுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் புதிய கூட்டணிகள் தேர்தல் முடிவுகளை நேரடியாக பாதிக்கலாம் என்றும் பிராந்திய கட்சிகளின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கலாம் என்றும் அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. வாக்கு சதவீத மாற்றங்கள் அரசியல் தளவியலை மாற்றக்கூடும் என்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் தமிழ்நாட்டில் புதிய இளைஞர் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு உறுதி வழங்கும் இந்த திட்டத்தில் பட்டதாரிகள் மற்றும் வேலை தேடும் இளைஞர்கள் பதிவு செய்யலாம். திறன் பயிற்சி, தொழில் வழிகாட்டல் மற்றும் வேலைவாய்ப்பு இணைப்பு வழங்கப்படும் என்றும் மாநிலம் முழுவதும் கட்டங்களாக அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அமல்படுத்தும் தேதி குறித்து விரைவில் விளக்கம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட வேண்டும் என இளைஞர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் இந்த திட்டம் எவ்வாறு செயல்படும் என்பது கவனிக்கப்படுகிறது. மேலும் அமல்படுத்தும் கட்டங்கள் குறித்து கூடுதல் தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. பார்க்கிறது Next 24 Live.